அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்மைதானா, அப்புறம் எப்போ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங் டேட் இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை. ஓகேங்களா, நேற்று நியூஸ் சேனல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால் இது உண்மையான நியூஸை 100% உண்மை, நோ ப்ராப்ளம். டிப்ளமாவுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் டிப்ளமா பற்றியோ இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. பட் எல்லாமே இன்னைக்கு இந்த அஃபிஷியலாக இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம். ஓகே, இப்போ என்ன கேட்குப்பாங்க உங்கள் மனசில் தோணக்கூடிய ஒன்று, இந்த கவுன்சிலிங் அப்படின்னு வந்தோடனே நம்ம எல்லாரையுமே கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்றத கேட்பீங்க. ஸோ எல்லாரையும் கூப்பிட்றதுக்கு சான்சஸ் இல்லை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். 1:5 ரேஷியோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வேகன்சிக்கு 1:5 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு 4000 வேகன்சி இருக்குன்னா 20,000 பேரை கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்க்கு. இது ஆன்லைன் கவுன்சிலிங் தான், இது ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஓகே, பேமெண்ட் எப்போ சார் பே பண்ணுறது, எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின்ஸ் வரும். இந்த கவுன்சிலிங் கூப்பிட்டவங்களை மட்டும் 26ஆம் தேதி பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. 3 நாள் உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் 26ஆம் தேதி பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சாய்ஸை நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடெக்காக இருக்கட்டும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஹார்டிகல்ச்சர், எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இந்த சாய்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 30-32 சாய்ஸ் கூட வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் ஆர்டரை மாற்றிக்கலாம். அது எந்த தேதியில் அப்படின்னா 27-28 இந்த 3 நாளில் 26ஆம் தேதி பேமெண்ட் பண்ணிட்டு 27-28 3 நாளில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸை மாற்றுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது வேண்டியதும். ஸோ உங்களுக்கு 29ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுடைய மெயில் ஐடிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னுடைய இது எல்லா இதுலேயும் கவுன்சிலிங் நடக்கக்கூடியது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா, 26ஆம் தேதி பேமெண்ட் வரும். இப்போ இந்த என்ன சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுவா சார் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் தான், அதனால் என்ன டாக்குமெண்ட் ஆல்ரெடி வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வச்சே நீங்கள் ஆல்ரெடி வச்சதை வச்சு தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. ஆனால் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணீங்களோ அதனுடைய ஒரிஜினல் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஓகே, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் தெளிவான உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத பற்றி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த நியூஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.